ஹலோ எவ்ரிவன், வாங்க நான் எப்படி கருப்புளுந்து கஞ்சியோட பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் நாம் வெளியேருந்து வாங்குகிற எந்த பொருளாக இருந்தாலும் குழந்தைங்களுக்குன்னு பண்ணும்போது நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசியவே கழுவி தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி குழந்தைங்களுக்குன்னு பண்ணும்போது நம்ம நல்லா கழுவி காய வச்சு அதை வறுத்து தான் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படி வாங்கி வறுத்து யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் பாக்கெட்டில் போட்டு விற்கிறவங்களும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கழுவுறதெல்லாம் கிடையாது. வாங்கி வறுத்து தான் வறுத்து அப்படியே தான் பவுட்ரு பண்ணி தராங்க. முடிஞ்ச அளவு நம்ம வாங்கி எல்லா பொருளையும் இந்த மாதிரி நல்லா கழுவணும். இதில் என்னென்ன பொருட்கள் எந்தெந்த அளவில் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் தனி வீடியோவாக ஃபுல்லாக போடுறேன், எப்படி நம்ம ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத. இதில் கருப்புளுந்து மட்டும் கிடையாது, நிறையா கொஞ்சம் கொஞ்சம் மில்லட்ஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா அதோட நியூட்ரிஷன் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் டைஜஷனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பைசஸும் கொஞ்சம் மருத்துவ ரீதியாக கொஞ்சம் நம்ம ஸ்பைசஸும் ஆட் பண்ணும்போது நம்ம இதை சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதுக்காக கொஞ்சம் ஸ்பைசஸ், அதாவது சித்திரத்தை, சீரகம், மிளகு, இந்த மாதிரி ஐட்டங்களும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக உப்பும் கடைசியாக நம்ம ஆட் பண்ணுவோம். ஏன்னா இது கெட்டு போகக்கூடாது, அதாவது வண்டு விழுந்துடக்கூடாது, பூச்சி விழுந்துடக்கூடாது, நிறைய நாளைக்கு நல்லா இருக்கணும். அதுக்காக தான் ஒரே தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கும்போது நம்ம தேவையான எல்லா பொருளையும் நல்லா ஃபஸ்ட்டு கழுவிட்டு, எது கழுவணுமோ அந்த மாதிரி பொருளெல்லாம் கழுவிட்டு நல்லா சன்ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு நல்லா துணியில் போட்டு ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மில்லில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு யூஸ் பண்ணணும். எப்படி அந்த பவுடரை வச்சு நம்ம அந்த போரிஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோ.